தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழி கொள்கை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் கிடையாது எனவும் சட்டப்பேரவையில் சூளுரை. உறுதி செய்கிறேன். தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். இருமொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு. சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒருமித்த பேச்சு. மும்மொழி கல்வி ஹிந்தி திணிப்பு என்று முதலமைச்சர் திரித்து கூறுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் சாடல். சமச்சீர் கல்வி நடைமுறையில் உள்ள தமிழ்நாட்டில் சமக்கல்வி என கூறிக்கொண்டு ஒரு கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் சாடல். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என இரட்டை வேடம் போடுவதாக பாஜக குறித்து விமர்சனம். ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனா இங்க சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு தொடக்கமா என அரசியல் அரங்கில் பரபரப்பு. டெல்லி அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் அமித்ஷாவுடன் சந்திப்பு. எஸ்பி வேலுமணி, கே.பி. முனுசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய தலைவர்களும் டெல்லியில் முகாம். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கை குறித்து பேச வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வேண்டுகோள். நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையில் கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக தலைவர்களின் டெல்லி பயணத்தில் அரசியல் கணக்கு இருக்கிறதா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும், நேரம் கொடுப்பாங்க, பேசலாம். அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. தமிழகத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை தேசிய தலைமை முடிவு செய்யும். இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதில். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது. அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இடைத்தேர்தலை மே மாதம் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்தம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 இடங்களுக்கும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 இடங்களுக்கும் தேர்தல்.
ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. பணிகள் முடிவடைந்த பிறகு 25 மாநகராட்சிகளும் 146 நகராட்சிகளும் 491 பேரூராட்சிகளும் இருக்கும் என அமைச்சர் KN நேரு தகவல். சார்ந்த வணிகம் அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் பேருந்து தட சாலைகளில் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு 200 கோடி ரூபாயில் நடைபாதைகள் அமைக்கப்படும். தாம்பரம் மாநகராட்சியில் 750 கோடி ரூபாயில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. மற்றும் விருதுநகர் நகராட்சியில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க முதல் கட்டமாக தாம்பரம் மாநகராட்சி 750 கோடியும், விருதுநகர் நகராட்சிக்கு 50 கோடியும் தேசிய வீட்டு வசதி வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கி நிதியுடன் செயல்படுத்தப்படும். தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும். ஓராண்டில் 1 லட்சம் பேருக்கு மேல் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. 1 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் முழுமையாக அனைத்து இடங்களிலும் அமைக்கப்படும். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் சொத்து வரி உயர்வு நடைமுறை தொடங்கியதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. சொத்து வரியை உயர்த்தினால்தான் 15வது நிதிக்குழு மூலம் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறியதால் தான் வரியை உயர்த்தியதாக விளக்கம். ஊராட்சிகளாக இருந்து நகர்ப்புற அமைப்புகளோடு இணைக்கப்பட்ட 375 பகுதிகளுக்கு 100 நாள் வேலை, 2 ஆண்டுகளுக்கு 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தகவல். தமிழகத்தில் கள் மீதான தடையை நீக்கி அரசே கொள்முதல் செய்யவும், கள் இறக்குவோர் மீது கள்ள சாராய வழக்கு பதியப்படுவதை தடுக்கவும் முறையீடு. முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி உறுதி. பதநீரை தான் இப்போ அப்பயே அந்த காலத்திலேயே சொல்கிறேன், பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல்னு தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரையில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கு. முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வருங்காலங்களில் முடிவு செய்யும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை கடுமையாக பேசியதால் மன வருத்தத்தில் இருந்ததாக கூறிய வேல்முருகன், காயத்திற்கு மருந்திடும் வகையில் தன்னை முதலமைச்சர் அழைத்து ஆறுதல் கூறியதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள். அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது. அதற்கு மருந்து இடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து, நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார். நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி மாற்றப்பட்டு காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிபானிக்கு கூடுதல் பொறுப்பு. ராமநாதபுரம் டிஐஜி மற்றும் ஈரோடு SP உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகளை மாற்றி அறிவிப்பு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்ட நகலை கிழித்து எறிந்துதான் அரசியல் பயணத்தில் காலடி வைத்தேன். நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று உரை. கைதானது எப்பொழுதுமே நான் பெருமையாக சொல்வதுண்டு. இஸ்லாமிய மக்களுக்காக எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த CAA குடியுரிமை திருத்த சட்ட நகலை கிழித்து எறிந்துவிட்டுதான் முதலில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் அடியெடுத்து வைத்தேன். பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பாக இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு.
ரெய்டு தொடர்பான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு அறிவிப்பு. அமலாக்கத்துறையின் சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்ட விரோதமானது மட்டுமின்றி மனித தன்மையற்ற செயல். டாஸ்மாக் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். அமலாக்கத்துறை சோதனையின் போது சட்டவிரோதமாக அடைத்து வைத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல், செல்போன்களை பறித்துக் கொண்டு பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன். ஏப்ரல் 9 விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வளைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் விமான நிலையத்தில் வைத்து கைது. போர்டிங் நடைமுறை முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்த போது தட்டி தூக்கிய போலீசார். தலைநகர் சென்னையில் வழிப்பறி சம்பவம் நடந்த 4 மணி நேரத்தில் கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். கொள்ளையர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் மும்பையை சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தகவல். சுராஜ் மற்றும் ஜாஃபர் ஆகிய இருவரும் விமானம் மூலம் சென்னை வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய 3வது கொள்ளையனும் சிக்கினார். சென்னையிலிருந்து ரயிலில் தப்பிச் சென்ற நிலையில் ஆந்திர மாநிலம் ஒங்கோலில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். பொங்கல் தினத்தன்று தாம்பரம் காவல் மாவட்டத்தில் நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பு சம்பவம். இன்று சிக்கிய கொள்ளையர்களில் ஒருவன்தான் அன்றும் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தகவல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா? முதலீட்டாளர்களிடம் 24 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேவநாதன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீவைகுண்டம் அருகே தேர்வெழுதச் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவனின் கை விரல்களை துண்டித்த விவகாரம். தமிழக டிஜிபி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். திருப்பூரில் 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு வந்த மாணவியிடம் சோதனை செய்வதாக கூறி ஆசிரியர் சிலுமிஷம். பள்ளியை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து ஆசிரியரிடம் விசாரணை. சென்னை துறைமுகத்தில் இன்டர்ன்ஷிப் சென்ற எம்ஜிஆர் பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் சீண்டல். துறைமுக டிராபிக் துணை கண்காணிப்பாளர் சத்ய ஸ்ரீனிவாசன் கைது. பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு. கும்மிடிப்பூண்டி அடுத்த சின்ன புலியூரில் தொழிற்சாலையில் உயிரிழந்தவருக்கு நீதி கேட்டு முற்றுகை. 36 மணி நேரம் தொடர்ந்து பணியாற்றியதால் காவலாளி உயிரிழந்ததாக கூறி சடலத்தை வைத்து போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் MLA நிதி மூலம் கட்டப்பட்டு வரும் பயணிகள் நிழற்கூடை இடிந்து விழுந்தது. 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த கட்டிடத்தில் சென்ட்ரிங் பலகைகளை அகற்றிய போது சரிந்து விழுந்ததால் அதிர்ச்சி.
ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெற உள்ளதாக தகவல். பூந்தமல்லி தொடங்கி போரூர் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாமல் ரயிலை இயக்கி சோதனை நடத்த திட்டம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி காலமானார். இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்வெடுத்து வந்த நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இல்லத்தில் உயிர் பிரிந்தது. தாஜ்மஹாலில் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என பல படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ். அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். நடிகர் மனோஜ் பாரதி மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி. ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாக இசை ஞானி இளையராஜா இரங்கல். கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 65,480 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டுக்கு சென்று 3 நீதிபதிகள் குழு விசாரணை. கட்டுக்கட்டாக ஏராளமான ரொக்கப்பணம் வைத்திருந்தது தொடர்பாக தடயவியல் குழுவினரும் நேரில் ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத்திற்கு இடமாற்றுவதற்கு எதிர்ப்பு. வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் திரண்டு காங்கிரஸ் இளைஞரணி தொண்டர்கள் போராட்டம். டெல்லி சட்டப்பேரவையில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவில் வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. தலைநகர் முழுவதும் பெண்கள் பாதுகாப்புக்காக 50,000 CCTV கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிப்பு. தெலங்கானா சட்டப்பேரவை முன்பாக பாஜக மகளிர் அணி போராட்டம். பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. நடிகர் சுஷாந்தின் பெண் மேலாளராக இருந்த திஷா மரண வழக்கில் உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே மீது போலீசில் புகார். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அதை மறைப்பதற்கு ஆதித்ய தாக்கரே உடந்தை எனவும் திஷாவின் தந்தை குற்றச்சாட்டு. परमवीर सिंह तो कवर अप में था ना, ये मर्डर गैंगरेप वाले सब कवर अप में परमवीर सिंह था और कुछ विटनेस एविडेंस हम वेरीफाई कर रहे हैं. वो अगर वेरीफाई होते तो परमवीर सिंह का ये बढ़कर इन्वॉल्वमेंट बढ़कर